நேற்று என் ஸ்பாட்டிஃபைக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போதான் நான் இதை கவனிச்சேன். 139 ரூபாய்க்கு ப்ரீமியம் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ 199 ரூபாய்க்கு ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்னும் 299 ரூபாய்க்கு பிளாட்டினம் ப்ரீமியம்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க லைட் யூசர்ஸை கம்ப்ளீட்டா டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லாம் சாங்ஸ் டவுன்லோடு, ஹை குவாலிட்டி, ஆட் ஃப்ரீன்னு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணவே 199 கொடுங்கன்னு சட்டலா எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன நடக்குது? இப்போ உங்க மைண்ட்ல எல்லாம் ஒரு டவுட் வரலாம், ஸ்பாட்டிஃபை இப்படி பிரைஸ் ஹைக் பண்றதுனால என்ன லாஜிக்னு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு பொருளை கம்மி விலைக்கு நம்ம கிட்ட கொடுத்துட்டு அதை ஒரு ஹேபிட்டா நம்மளை யூஸ் பண்ண வச்சு நம்ம அதை யூஸ் பண்றதை நிறுத்த முடியாம இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ஹைக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ப்ராடக்ட்டை அந்த பிரைஸ் கொடுத்து வாங்க தான் செய்வோம். ஸோ இப்போ யூசர்ஸ் எல்லாருமே அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. அவங்களால கம்மியான ஃபீச்சர்ஸுக்கு போகவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக 199 299 பிளானுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டிங்கில் பிஹேவியர் லாக் அண்ட் அப்செல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லோ ப்ரைஸ் கொடுத்து அடிக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு பிளானை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறாங்க. நம்மளும் வழக்கம் போல் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். யாரு கண்டா நாளைக்கு சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினி கூட இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு ரைஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க.